சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. ஏன்டா அனாவசியமா உசுர விடுற? இனிமே நீங்க 2 பேரும் அந்த வீட்டு பக்கம் திரும்பி மூச்சு கூட விடக்கூடாது. இத மீறி நீங்க ஏதாவது செய்தீங்க, உனக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா, உனக்கு புருஷன் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? சரிங்க, ஜாக்கிரதை. அதான்ப்பா அந்த லேண்ட் விஷயமா பேசி பார்ப்போம். ஒத்து வரலாம் போட சொல்லிட்டேன். ராம்சன் மாசி மாசிலாம் பண்ணிடா. என்ன முடிவு பண்ணிருக்க? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. 10 நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் உசுரை நீ காப்பாத்திக்க. வண்டியை லேண்ட்ல நிறுத்துறான்.
அண்ணே இந்த லேண்டு தான். கண்ணா அண்ணே அவனுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இந்த இடத்த நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடு. ஓகே. அந்த இடத்துல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. யாரா சொன்னது? மினிஸ்டரோட ஆளுங்க சொன்னாங்கண்ணா. இனி வராது. இந்த ரோட்லயே நமக்கு தான் பாதி சேருன்னு நினைக்கிறேன். கண்ணடே அண்ணே உயிர் மேல எல்லாருக்கும் ஆசைதான். யாருன்னா? ராம்சன் தான். ராம்சன் ரோட்ல இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் பசுமையாத்தான் இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பேர்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஒன்னு பண்றேன், உனக்கு குன்றத்தூர்ல ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் தர்றேன். குடும்பத்தோட அங்க போய் செட்டில் ஆயிரு. வச்சிடறேன். மற்ற வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடியுங்கடா. சரிங்க. ஒரு பொண்ணு தானா சிரிச்சா 2 காரணம் சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த பொண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்ல அவ யாரையாவது காதலிக்கணும். இந்த ரெண்டுமே எனக்கு பொருந்தும். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நான் உங்களை காதலிக்கிறேனே. எதிர்த்து வீட்டுக்காரங்க என்ன என்னெல்லாம் பேசுனாங்க. நீங்க போலீஸ் அனுப்பிச்சு அவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் கப்சிப்னு ஆயிட்டாங்க. எங்களை வீட்டை காலி பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வேற வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? என்ன அப்படி கேட்டுட்டேன்? நான் ஒவ்வொரு முறை இங்க வந்துட்டு போகும்போது எதை தெரியுமா விட்டுட்டு போறேன்? என் உயிரை. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் வரீங்க, ராத்திரி வரீங்க, விடியறதுக்குள்ள போயிடுறீங்க. ஒரு 4-5 நாள் என் கூடவே இருக்க கூடாதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? என் சூழ்நிலை அப்படி. உங்க வீட்டுல எப்படி சொல்றதுன்னு? இந்த மாசி உலகத்துக்கே பயப்பட மாட்டான், வீட்டுக்கா பயப்பட போறேன்? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிடும். அப்புறம் நான் போயிடுவேன். பரவாயில்லையா?
நிமிஷம் இருங்க. என்னங்க, கண்டிப்பா நீங்க போகணுமா? நான் அடிக்கடி வரணும்னா போய்தான் ஆகணும். ஆமா, நீங்க சொசைட்டில பெரிய மனுஷன், தொழிலதிபர். நான் சொன்ன கேட்கவா போறீங்க? நான் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறத மறந்து நீ பேசிட்டு இருக்க. ஏய், என்ன முகம் இப்படி மாறுது? சும்மா தமாஸ்கா சொன்னடா. அப்ப நான் கிளம்பட்டுமா? மறுபடியும் எப்போ வருவீங்க? போன் பண்றேன். ஆமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க, ஆனா போன் பண்றதே கிடையாது. நானா திரும்ப திரும்ப போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என் ஞாபகமே வருது. போன் பண்றது இல்லைன்னு வேணா சொல்லு, ஆனா உன் ஞாபகம் மட்டும் இல்லைன்னு சொல்லாத. உன்னை ஒண்ணுடா. ஐயோ, எனக்கு நீங்க அம்மா இருக்காங்க. உங்களை பார்க்காம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை நான் பார்க்காம இருந்திருப்பேன். டேய், நான் எங்கடா போயிட போறேன்? உன்னையே தான் சுத்தி சுத்தி வருவேன். பத்தா சரி. மாப்பிள்ள, நீங்க நினைச்ச ராத்திரி வந்துட்டு காலையில போயிடுறீங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா? எவன் சொன்னா? சொல்லுங்க. இல்ல, மத்தவங்க பேசுறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சுதான். அவ கழுத்துல ஒரு 3 முடிச்சு போட்டுட்டீங்கன்னா. நான் போட்ட முதல் கண்டிஷனே இத பத்தி பேசக்கூடாதுன்னு தான். ஆரம்பத்துல தலையாட்டிட்டு இப்ப வாளாட்டுறீங்க. நான் சாதாரண ஆள் இல்ல. இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுமா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கோவப்படாதீங்க மாப்பிள்ள. நான் என்ன ஊரறிவா கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்? ரகசியமா தான். அதுவும் அவளோட பாதுகாப்புக்காக தான். என்ன யார் காப்பாத்துறது? எவன் காலை எப்ப வரலான்னு அவன் கைய தொங்க போட்டுட்டாலேறான். ஏதாவது நடந்தது அப்புறம் ஏன் ஆட்டம் க்ளோஸ். இந்த மாதிரி பேசுனீங்க, இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். ஐயோ அம்மா, ஏமா நீ கிளம்புற நேரத்துல? எனக்கு அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லடா, தாலி கட்டினா நீ என் பொண்டாட்டியா? புரியாம உன் அம்மா பேசுறாங்க. பக்குவமா எடுத்து சொல். பட்டா என்னம்மா இப்படி அவசரப்பட்டு பேசிட்ட? போமா. தீபக், தீபக், ஏய் என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அச்சோ, ஏன்டா அழற? பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க. ஏய் என்னாச்சு? டேய் டேய், பாத்து விளையாடு. எங்க இருந்துற வந்து தொலைஞ்ச? பாலுக்கு பதிலா பெரிய கல்லா தூக்கி எங்க தலையில போடு. இங்க வந்து எங்க உயிரை வாங்குற? வேற எங்கயாவது போய் தொலை வேண்டியதானே? சரி சரி சரி, அழாத. சரி வா, பாட்டி மாட்டு போய் அவங்க சாரி சொல்லுவாங்க. சாரி சொல்லுவாங்க. வா 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 வா. அழக்கூடாது செல்லம். எனக்கு இப்படிலாம் அழுதா எப்படி? அவங்க கிட்ட போய் பேசி. ஏய், அழக்கூடாது சரியா? சரி, நான் பாட்டிகிட்ட பேசுறேன். நீ இப்ப உள்ள போய் மூஞ்சிலாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பளபளன்னு ஆயிடுவியா. அப்புறம் நம்ம டாட்டா போலாம். அம்மா, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கம்மா, நான் அவனை கூட்டிட்டு வெளியில போயிடுறேன்.
என்ன சொல்ற? அம்மா புரியாத மாதிரி பேசாதீங்கம்மா. ஏம்மா ஒரு சின்ன பிள்ளை குழந்தைனா அப்படித்தானம்மா விளையாடுவான். ஏமா இப்படி அவனை போய் அடிச்சு அவனுக்கு போய் ஓ வந்தது வராதுமா. உங்ககிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்தாச்சா? அம்மா குழந்தை போய் சொல்லாதுமா. ரேகா, நான் விளையாட வேண்டாம்னு சொல்லல. வீட்டுக்குள்ள விளையாடாத, வெளியில போய் விளையாடுன்னு சொன்னேன். அவன் அடம் பிடிச்சி விளையாடி டீ கப்ப உடைச்சிட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு டீ கப். ஏமா என் கையில இருந்து ஒரு டீ கப் உடஞ்சிச்சுன்னா நீங்க வந்து என்ன திட்டுவீங்களா? மாட்டீங்க தானே? குழந்தைன்னா இப்படிதானமா இருக்கும். சகஜம் தானேமா இதெல்லாம். எதுக்குமா அவனை அடிச்சீங்க? ரேகா, அந்த சின்ன பையன் விளையாட்டு போக்குல ஏதோ பண்ணிட்டான்னு அடிச்சிருக்கா. அதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்கியே. உங்க 2 பேருக்கும் அவனை பிடிக்கல, அவ்வளவுதான். அதனால அவன் என்ன செஞ்சாலும் தப்பாதான் தோணுது. குழந்தைங்களை அடிச்சு திருத்த முடியாது, அன்பாலதான் திருத்தணும். அம்மா அதை முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, இல்லாட்டி எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஏன் மகாலட்சுமி ஒரு சின்ன பையனை இப்படி அடிக்கிறது? என்னங்க இது? எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு என் மேல பழிய போறீங்க. இது சின்ன விஷயங்க. நாளைக்கு அவன் விளையாடும் போது அடிபட்டு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாம தானே பதில் சொல்லணும். இதுக்கு போய் இப்படி பேசிட்டு போற? என்னவோ போ. ரொம்ப சந்தோஷம்னா, ரொம்ப சந்தோஷம். ஃபெடரேஷன் பிரசிடென்ட் போஸ்ட் கிடைக்க போறதுக்காக ரொம்ப சந்தோஷம்னா. இந்த போஸ்ட் எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கல, உங்க எல்லாருக்கும் கிடைச்சதா தான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே அண்ணன் பார்வை என் மேல விழணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா. ஆமாண்ணா, அதான் மினிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, ஆமாண்ணா. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மறுபடி பார்க்கலாண்ணா. ஓகே, வச்சுட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இவதுக்கு இந்த நேரத்தில் போன் பண்றான். ஹலோ, நான் தான் பேசுறேன். தெரியுது, சொல்லு. எங்க இருக்கீங்க? மீட்டிங் போயிட்டு இருக்கேன். கோவப்படாம சொல்ல வேண்டியதுதானே. சாப்பிட்டீங்களா? மினிஸ்டர் பார்க்க போறேன், அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். போதுமா? என்னை விட உங்களுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான வேலை. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உங்களை பார்த்து 2 நாள் ஆச்சு. அதுக்கு என்ன இப்போ? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களா? முயற்சி பண்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். டைம் இல்ல அனிதா. நீங்க வரீங்க வரீங்க வரீங்க.